என்னுடைய நண்பர் சொன்னார், அவங்க அப்பா வந்து ஒரு கிரானிக் ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர். எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுட்டே இருப்பார். தம்மு பொழுதுனைக்கும் உட்காந்து அடிச்சுட்டு நைட் என்னென்னா அவருக்கு ஒரு நேசல் ட்ராப்ஸ் பக்கத்தில் இருக்கணும். அவருக்கு வந்து நைட் ஆனாக்க மூச்சு விட முடியாது. இந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனால் அந்த நேசல் ட்ராப் எடுத்து மூக்கில் விட்டுக்கு வரான். இது வந்து ஒரு விதி. ஒரு நாள் நேசல் ட்ராப்பு தீர்ந்து போச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஏதோ ஒரு நேசல் ட்ராப் வச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வெளியே போயிருக்கும்போது ஒரு புது நேசல் ட்ராப் அங்கே வச்சுட்டு, அந்த ஏற்கனவே இருந்தது இல்லையா அப்போ நேசல் ட்ராப்பு கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை எடுத்து தூக்கி போட்டிருக்காரு குப்பை தொட்டியில். இன்னும் என்னையா நேற்று தான் வாங்கிட்டு வந்து அதை எதுக்கு போடுற அப்படின்னு. சும்மா இருப்பா, அறிவு கட்டத்தனமாக பேசுகிற. பெருசுக்கு நேசல் ட்ராப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் தெரியுமா, வெறும் டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சேன். இப்போ தான் உண்மையான நேசல் ட்ராப் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதுதான் உண்மை, அதனால் தண்ணி வேணுமா அதனால் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. ஐயோ பாவி இப்படி பண்ணிட்டே அப்படின்ட்டுருக்காங்க. சும்மா இருப்பா, 11 மணிக்கு எந்த நேசல் ட்ராப் எந்த கடை திறந்து வச்சுருப்பாங்க. நேற்று மாத்திரம் நான் இந்த தண்ணியை ஊற்றி வைக்காமல் இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பானான்னு நம்ம யாரையுமே தூங்க விட்டுருக்க மாட்டார். இப்போ தண்ணி ஊற்றி வச்சதுனால அந்த நேசல் ட்ராப்புன்னு நினச்சிட்டு மூக்கில் விட்டதுனால அவரும் தூங்கினார், நாம் எல்லோரும் தூங்கணும் அப்படின்னு. இது என்னன்னாக்க உண்மைக்கு ஒப்பான ஒரு பொய். இப்போ உண்மையிலேயே அவருக்கு நேசல் ட்ராப்பு மட்டும்தான் ஊற்றுனா ஒழுங்காக தூங்க முடியும்னா நேற்று தூங்கியிருக்க முடியாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல். சில பேருக்கு சிலது செஞ்சால் தான் தூக்கம் வருமாங்க. காஃபி சாப்பிட்டா தான் எனக்கு பாத்ரூம் போக முடியுமாங்க சில பேர். அதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம், அது சயின்டிஃபிக்கே கிடையாது. நான் சில டாக்டர்கிட்ட கேட்டேன், காஃபி சாப்பிட்டா தான், அதெல்லாம் சும்மாங்க. காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவனும் டாய்லெட்டே போகலையா? தமிழ்நாட்டுக்கு காஃபி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி யாருமே காஃபி டாய்லெட்டுக்கே போகலையா மக்கள்? அதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல். நீங்களாம் நினச்சிக்கிறீங்க இது பண்ணால் தான் சரி, சில பேர் ஸ்மோக் பண்ணால் தான் டாய்லெட் வரும், இதெல்லாம் தப்பு. டீ குடித்தா தான் முழிச்சிக்கிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் தப்பான விஷயம். அதனால் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்தில் யாரிடம் எதை சொல்லுகிறோம் அதை பொறுத்து தான் அது உண்மையா பொய்யா என்று கருதப்படுகிறது. சில நேரங்களில் முரட்டுத்தனமாக சிலர் நடந்து கொண்டால் நாம் அந்த சூழலை சமாளிப்பதற்காக சிலரை காப்பாற்றும் பொருட்டு ஒரு பொய்யை கூட சொல்லலாம், அது உண்மையாக கருதப்படும். அதே மாதிரி சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பேப்பரை வச்சுட்டு அப்புறமேல் நல்ல டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா டைம் பீயிங் இருக்கட்டுமே, இல்லைனா இது பலவிதமான மனக்கசப்புகளை ஏற்படுத்தணும். அதனால் எந்த செய்கையுமே அதனளவில் அது நன்மையா தீமையா என்பதல்ல, அது நன்மையா தீமையா என்பதை சூழல் தான் தீர்மானிக்கிறது, சுற்றியுள்ள மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஆக எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் எதையும் இது சரியானது இது சரியற்றது என்று தீர்மானத்திற்கு வர முடியாது. அது சரியா தவறா என்பதை அந்த சூழலும் மனிதர்களும் யார் செய்கிறாரோ அவரும் தான் தீர்மானிக்கின்றார்.